ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிற தெய்வமா இருக்கிறீர். எங்களை நேசித்து எங்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறீரப்பா. நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறீர். வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, பயப்படாதே, நான் மேல் ஆதரவா இருப்பேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சிகளை போல உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொன்னீர். அப்பா, அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர்ப்பா. நாம் இப்போது இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. பட்சிகளை போ ஆதரவாயிருப்பா. பறந்து காக்கிற பட்சிகளை போ ஆதரவாயிருப்பா. God has supported till now. Hereafter also God will support us. கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். Our God is comfort us. நம்மை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாரங்களை அவர் மேல் வைத்து விடு. பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவரே உன்னை ஆதரித்து விடு.
எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே. You might say, no one is not with me, no one is not support with me. But God is a comfort to you. He is supporting you. அவர் உனக்கு ஆதரவா இருப்பார். அவர் உன்னை தாங்குவார். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாதே. என்ன சூழ்நிலை மாறினாலும் பயப்படாதே. Our God is a conqueror. நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். எடுக்கிற முடிவை, எடுக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உனக்காக ஆதரவாய் இருப்பார். If it is a God's will, the Lord will support you. அது கர்த்தருக்கு சித்தமாய் இருக்கும் என்றால் கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். யார் எதை எதிர்த்தாலும் நீ பயப்படாதே. If it is God's will, proceed that. As a prophecy, the Lord is saying to you, தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை தொடர். Don't worry about the situation. Don't worry about others. If it is the God's will, continue that. The Lord will be support to you. சத்துரு வரும்போது உனக்கு எதிரா சத்துரு வரும்போது உனக்கு எதிரா ஓடி பிடித்து உன்னை காத்து விடுவிப்பார். உன்னை காத்து விடுவிப்பார். பயப்படாதே, பயப்படாதே. ஆதரவான தேவன் உன்மேல் ஆதரவாய் இருப்பார். ஆதரவான தேவன் உன்மேல் ஆதரவாய் இருப்பார். May God bless you. Hear the word of God. Loving Heavenly Father, wonderful for this time, Lord. Lord, we praise you, Lord. Lord, I am nothing to preach the word of God, but by the grace of God, I want to preach the word of God. Give me the grace to preach your word, Lord. Those who hear this word of God, let them blessed by you, Lord. I ask this prayer in the name of Jesus. Amen. We're going to talk about the Apostle Paul. The history says that Paul is the second founder of the Christianity. What did Jesus say? Above all, he perceived all gospels. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரித்திரம் சொல்லுகிறது கிறிஸ்தவத்தின் இரண்டாவது அவர் ஃபவுண்டராக காணப்படுகிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது.
அவர் தேவனுக்காக எப்படி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். We are going to see how was the Paul for jealous in God. தேவனிடத்தில் தேவனுக்காக எப்படி வைராக்கியமாக இருந்தார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். I am very privileged to read this first word in Titus chapter 3 because my name is also Titus. All glory to God. I humble myself. இன்றைக்கு தீத்து எழுதின அதிகாரத்தை முதலாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். தீத்து என்று சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. என்னுடைய பெயரும் கூட ஆங்கிலத்தில் டைட்டஸ் தான், தீத்து தான். He was a co-worker to Paul. அவன் பவுலோடு கூட ஊழியம் செய்தவன் தான் தீத்து. We are going to read the word of God. Titus chapter 3 verse 5. Not by works of the righteousness which we have done, but according to His mercy, He saved us by the washing of regeneration and redeeming of the Holy Ghost. நாம் தமிழில் வாசிக்க கேட்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். The Paul wrote to the co-worker to Titus. He said, the Paul said to Titus, we are not saved us not by our works. He said, not by works of righteousness which we have done, but according to His mercy, He saved us. அதைத்தான் தமிழில் நாம் வாசிக்கிறோம். நாம் செய்த நீதியின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்தார். We are not saved not by our good works. We are not saved not by our righteousness work. We are saved by His grace only. By His mercy only we are saved us. Don't think those who are saved persons, don't say, because I was a good, God saved me. Don't say. நான் நல்லவனா இருந்தபடியினாலே கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று நீ சொல்ல முடியாது. நாம் நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் அவருடைய இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்தார். The word of God says He is saved by His grace, not by your works. Dear brothers and sisters, you are saved not by your works, not by your work, because His mercy only given to you. அன்பான சகோதரனே சகோதரியே, நீ நல்லவனா இருந்ததினாலே நீ ரட்சிக்கப்படவில்லை.
உடைய நீதியின்படி ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய இரக்கத்தினால தான் நீ ரட்சிக்கப்பட்டாய். You are saved because of his mercy only. அவருடைய இரக்கத்தினால தான் நீ ரட்சிக்கப்பட்டாய். இதில் மேன்மை பாராட்ட உனக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. நாம் இதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to humble ourselves, Lord, by your mercy only I am saved, Lord. ஆண்டவரே, இரக்கத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நாம் தாழ்மையோடு நம்மை ஒத்துக்கொள்ள வேண்டும். That's what in Romans chapter, while we are the sinner, God has died for us. ரோமர்ல நாம் வாசிக்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். While we were sinner, the Lord has died for us. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து பாடுபட்டார். Once upon a time we are sinners, but his mercy came upon us. ஆனால் அவருடைய இரக்கம் நம்மை தேடி வந்தது. நாம் மேன்மை பாராட்ட நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. We don't have any right to hire us. நம்மை நாம் உயர்த்துக் கொள்வதற்கு எந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. We should humble ourselves. நம்மை நாம் தாழ்த்துவோம். அதைத்தான் எபேசியர்ல பவுல் சொல்லுவார், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். Apostle Paul said in Hebrews chapter, you are saved by faith, not by your works. It is a gift of God. இது தேவனுடைய ஈவு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல சொல்லுவார். What is meant by the gift? Gift means freely given to somebody. பரிசு என்பது இலவசமாக கொடுப்பது. It is not written back. It is not written receive. அது மறுபடியுமாக பெற்றுக்கொள்வது அல்ல. It's freely given. இலவசமாக கொடுக்கப்படுகிறது. That is called gift. In Ephesians, Apostle Paul said, you are saved by faith. It is not your work. It is a gift of God. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்றார். I'm coming to the same point in Titus chapter 3, verse 5. So, we have received his mercy. That's what we are saved people. நான் மறுபடியுமாக டைட்டஸ் சாப்டருக்கு வருகிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய இரக்கத்தினாலே. We are saved by his mercy only. Purely his mercy. Purely his mercy. So we have to thank Father Lord. We are saved people. The Bible says about the Paul, who was he? Acts chapter 9. அவன் யாரா இருந்தான் என்பதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள், in English
Acts chapter 9, verse 15 and 16. But the Lord said unto him, Go thy way, for he is a chosen vessel unto me, to bear my name before the Gentiles and kings and the children of the Israel. தமிழில் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். Here the Bible says about the Paul. God said here, he is a chosen vessel unto me. God said about the Paul, he is a chosen vessel unto me. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இந்த 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். He is a chosen vessel unto me to bear my name before the Gentiles and kings and the children of the Israel. அவன் யூதர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடியவனாய் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. And again in 16 verse, for I will show him how great things he must suffer for my name's sake. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என் நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன், காண்பிப்பேன். Dear brothers and sisters, really we are a chosen people. Really we are a saved people. Thank God for that. நாம் உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. அதற்கு நாம் நன்றி சொல்கிறோம். The Bible didn't finish with that. அதோடு வேதம் முடிக்கவில்லை. The Bible said about the Paul. பாலை குறித்து என்ன வேதம் சொல்லுது? He is a chosen vessel. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். He had to go the Gentiles and the kings and the children of the Israel. வேதம் சொல்றது புறஜாதிகளுக்கும் அவன் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கும் அவன் சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான். And further the Bible says, I will show him how great things he must suffer for my name's sake. மேலும் வேதம் சொல்லுது, என் நிமித்தமாக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பிப்பேன். I want to point out this word. For my name's sake, he had to suffer. என் நாமத்து நிமித்தமாக அவன் பாடுபட வேண்டும். Through my name he had to rejoice. Through my name he had to enjoy with the presence. Not saying like this word. இந்த வார்த்தை என் நாமத்தினால கொண்டாட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படவில்லை. He had to suffer for me, for my name's sake. என் நாமத்துக்காக அவன் பாடுபட வேண்டும். He had to suffer for me. He had to suffer for my name's sake. That's what the Bible says. He was a chosen vessel. He was a chosen vessel. For what? He had to suffer for my name's sake. அவன் என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்காக
அவன் என் நாமத்து நிமித்தமாக பாடுபட வேண்டும். என் நாமத்து நிமித்தமாக அவன் பாடுபட வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, the Holy Spirit only, the Holy Spirit given this verse only. நானா வசனத்தை பேச விரும்ப மாட்டேன். கர்த்தருடைய ஆவியான எனக்குள்ளே போடப்படுகிற வார்த்தை தான் நான் பேசுகிறேன். This is not my assumption. I want to preach this. I want to preach this. இதை நான் பேச வேண்டும், இதை பேச வேண்டும் என்று நான் கற்பனை பண்ணவில்லை. The Holy Spirit only insists me. பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே இதை பேச வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார். That's what I'm talking this word. Apostle Paul said to Titus, you are saved not by your works, not by your righteousness works. You are not saved, but you are saved by His mercy only. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு சொல்றார், நீ உன்னுடைய நீதியின்படி உன்னுடைய நன்மையின்படி நீ ரட்சிக்கப்படாமல் அவருடைய இரக்கத்தின்படி ரட்சிக்கப்பட்டாய். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. He had a zeal for the salvation. அவன் சுவிசேஷத்தை குறித்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. Let everyone know the Christ. எல்லாரும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. That's what the Holy Spirit said. He bear my name before the Gentiles and the kings and the children of the Israel. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் வந்தது. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவான், என்னை சுமந்து செல்வான் புறஜாதியார்களுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு. அதோடு மாத்திரமல்ல, என் நாமத்தின் நிமித்தமாக அவன் பாடுபடுவான். He will be suffer for my name's sake. He will be suffer for my name's sake. அவன் என் நாமத்தின் நிமித்தமாக பாடுபடுவான். Dear brother, dear sisters, I'm thank